ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் நடக்க போகிற ஒரு அழகான அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க, க்ரோ பேக் கார்டனில் நம்ம முதல்ல அறுவடை ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையை நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இப்போ தான் நடவு பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம இருந்தாலும் கட் பண்ணோம்னா இன்னும் நிறைய புதிய கிளைகள் வந்து ரொம்ப சூப்பராக செழுமையாக வளரும். அதுக்காக இப்போ நான் அறுவடை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அறுவடையை பிரண்டையிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். பாருங்க, இது வந்து உருட்டு பிரண்டை. நம்மகிட்ட 2 ரக பிரண்டை இருக்கு. இது வந்து சாதாரணமா நம்ம நார்மலா பார்க்குற பிரண்டை. இது வந்து உருட்டு பிரண்டை. இங்க கூட இருக்கு பாருங்க. இது வந்து விட்டுருவோம். ஏன்னா இது ரொம்ப கம்மியா இருக்கிறதால இது கொஞ்சம் வளரட்டும். அதுலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து இன்னும் செடிகள் உற்பத்தி பண்றதுக்காக அதை விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் பிரண்டைக்கு அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய இந்த 3 ரகமான காயும் அறுவடை பண்ண போறோம். இது வந்து நம்ம இந்த பந்தல் போட்டு இங்க ஃபர்ஸ்ட் அறுவடை இதுதான் கொடிகள்ல. இது வந்து மெழுகு பீர்க்கன்னு சொல்லுவாங்க, அந்த ரகம். அடுத்ததா ஒரு சிட்டு சொரன் தான் வாங்கினேன். இது கொஞ்சம் ஷேப் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது ஒரு குட்டி சுரக்காய் ரகம். இது தரையில் வச்சாதான் இதோட முழுமையான சைஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து சின்னதாக ஒரு சாக்கு பையில் தான் வச்சுருக்கேன். அதனால் அதுக்கேற்ற சைஸில் தான் காய் வரும். நிலத்தை வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் வரும். அடுத்ததாக இது வந்து ஒரு வெள்ளை புடலை ரகம். இதுவும் அறுவடைக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த சீசனில் இதுதான் நம்ம கொடி காய்கறிகளில் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறோம். க்ரோ பேக் கார்டனில். ஆனால் நிலத்தில் இருக்க தோட்டத்தில் நம்ம அடிக்கடி அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கோம். வரி புடலெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 3ஐயும் நான் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன். அடுத்ததாக ஒரு கொத்து பீர்க்கன். இதை மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் முத்திட்டதால் அதெல்லாம் நான் விதைக்காக விட போகிறேன். இது கூட பாருங்கள், கொஞ்சம் நல்லா முத்திடுச்சு. இது வந்து இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இதை மட்டும் அறுவடை பண்ணுவோம். கூடவே இன்னொரு 2 வேறு இடத்துல இருந்தது, அதையும் அறுவடை பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம பறிக்க போகிறது அண்ணாமலை கத்திரிக்காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இதுலேயே ஒரு விதைக்காயும் விட்டுருந்தேன், அதையும் அறுவடை பண்ணிடுவோம். இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா பழுத்து செடியிலேயே சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் அடுத்ததாக செடி கோழி அவரை. பாருங்கள், கோழி அவரையில் கொடி ரகம் பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் செடி ரகம், சின்னதாக தான் வரும். குத்து செடி மாதிரி வளரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக அறுவடையில் இது வந்து சிகப்பு வெண்டை. நம்ம வந்து க்ரோ பேக் கார்டனில் அறுவடையை முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். இந்த வெண்டை ரகம் வந்து பெருசாக வரும். இப்போ வந்து இதையும் அறுவடை பண்ணிடுவோம். இந்த 3 காயே நம்மளுக்கு ஒரு சாம்பாருக்கு போதுமான அளவு இருக்கும். ஏன்னா காயும் நல்ல தடிமனாக இருக்கும், நீளமாகவும் வரும். பாருங்கள், இதை வந்து அடுத்த அறுவடைக்கு பார்த்துக்கலாம். அடுத்ததா இலவம்பாடி முள் கத்திரி. அடுத்ததா ஒரு வழுதுனங்காய். அடுத்ததா கொஞ்சம் எலுமிச்சை அறுவடை. இது வந்து நான் ஏர்லைரிங் மூலமாக வளர்த்த ஒரு மரம். அடுத்ததா ஒரு வீடியோவில் ஏர்லைரிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அறுவடையில் அடுத்ததா ஸ்னேக் பிரிஞ்சல். அடுத்ததா பரங்கிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் பரங்கிக்காய் அறுவடை. ஆனால் இந்த கொடியிலேருந்து நிறைய அறுவடை நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து இந்த சீசனுக்கு திரும்பவும் வளர்ந்து வந்து இப்போ காய்ச்சிருக்கு. இங்கே வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் பறிச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கூட விடலாம், ஃபுல்லாக கலர் மாற வரைக்கும் விடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எலி ஒரு பரங்கிக்காவை காலி பண்ணி வச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம வரிப்புடலை அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடியை பற்றி நான் அது எவ்வளோ சொன்னாலும் எனக்கு பத்தலை. ஏன்னா ஒரு தடவையும் அறுவடை பண்ணும்போது அவ்வளோ புது புது காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. காட்டுத்தனமாக வளருது இந்த கொடி நம்ம தோட்டத்தில். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே 2 காய் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்சு இப்போவே உங்களுக்கு எத்தனை தெரியுது பாருங்கள். ஒரு இலைக்கும் ஒரு பிஞ்சு விடுது. ஒரு சூப்பரான நாட்டு ரகம். இதில் நான் 2 விதைக்காய் விட்டேன். ஒரு காய் வந்து எலி காலி பண்ணிடுச்சு. விதை முத்துறதுக்குள்ளேயே அதை டேமேஜ் பண்ணிடுச்சு. ஆனால் ஒரு காய் வந்து ஃபுல்லாக விதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 2 காய் பாருங்களேன், அழகாக தரையிலே ஃபுல்லாக சூப்பராக படருது. இதுக்கு பந்தல் கூட போடலை நான், கீழவே படர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்க ஒரு 2 காய் நம்ம அறுவடை பண்ணிக்குவோம். இதை பறிக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பறிக்கணும். பார்த்தீங்கன்னா காம்பு பகுதியும் அந்த தண்டும் ஒரே இடத்துல ஒட்டிட்டு இருக்கும். கவனமாக பறிக்கணும், இல்லைன்னா கொடியை கட் பண்ணிடுவோம். இன்னொரு காய் கூட பறிச்சுக்கலாம்.
அடுத்ததா கத்திரிக்காய், கொஞ்சம் கொத்தவரை. இது வந்து நான் ஒரு கலவையா போட்டிருக்கேன். அங்கங்க ஒவ்வொரு செடி இருக்கிறதால மொத்தமா அறுவடை பண்ண முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குற இடமெல்லாம் புடலங்காயா தெரியுது. இங்கே பாருங்களேன், இங்கே கூட எவ்வளோ காய் இருக்கு பாருங்க. அடுத்ததா இந்த வழுதுனங்காய் எவ்வளோ சூப்பரா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்ததா இன்னொரு பச்சை வழுதுணை ரகம். இந்த செடியில இதுதான் ஃபர்ஸ்ட் அறுவடை, அதனால காய் கொஞ்சம் குட்டியா இருக்கு. அடுத்ததா கொஞ்சம் பாகற்காய் அறுவடை. இது வந்து தானா முளைச்ச செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா பச்சை குண்டு கத்திரி. இதனுடைய நாற்றுகள் தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிட்ட நாற்று ரெடியா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட காமிச்சிருப்பேன். இதுல விட்டிருந்த விதைக்காய் வந்து அப்படியே கீழே விழுந்து ஃபுல்லா முளைச்சிருச்சு. அதை ஃபுல்லா நான் விதைச்சி நாற்றுகளா மாத்தி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா ஒரு பச்சை வரி கத்திரி. அடுத்ததா மூக்குத்தி அறுவடை நிறைய இருக்கு. நான் அறுவடை பண்ணிட்டு மொத்தமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா கொஞ்சம் ஸ்டார் ஃப்ரூட். இன்னும் நிறைய இருக்கு. இப்போதைக்கு இது போதும். இந்த பழத்தையும் சேர்த்து பறிச்சுப்போம். அடுத்ததா கொஞ்சம் காந்தாரி மிளகா. நானும் ஃபுல்லா அறுவடை பண்றது ஒரு வீடியோல காட்டணும்னு நினைக்கிறேன். டைமே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சமா பறிச்சுப்போம் இன்னைக்கு. இது தனியா ஒரு அறுவடையில தான் போடணும். ஏன்னா அவ்வளோ மிளகா இருக்கு நம்ம தோட்டத்துல ஃபுல்லா காந்தாரி மிளகா. பாத்தீங்கன்னா ஒரு செடியில எவ்வளவு மிளகா இருக்கு பாருங்க. எதை பறிக்கிறது எதை விடுறதுனே தெரியல. இன்னும் மூக்குத்தி அவரையும் நம்ம ஃபுல்லா பறிச்சோம்னா நிறைய இருக்கு. அதையெல்லாம் எட்டி பறிக்க முடியல. ஃபுல்லா மரத்து மேலதான் சுத்தி வளர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால காந்தாரி மிளகாயும் மூக்குத்தி அவரையும் முழுசா ஒரு அறுவடையில பார்க்கவே முடியறது இல்ல. இப்போதைக்கு இது போதும். அறுவடையில அடுத்ததா இந்த புல்லட் சில்லி பறிக்க போறோம். பாருங்க, நல்லா பழுத்தது மட்டும் பறிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொத்துல எவ்வளவு மிளகா இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. நம்ம தோட்டத்துல இது ரொம்ப சுலபமா நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு ரகம். நோய் தாக்கமும் அவ்வளவு வராது. நல்லா காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் செடி வீக்கா இருந்தா கொஞ்சம் இலை சுருட்டல் மாதிரி வரும். இந்த செடிகளும் காந்தாரி மிளகா மாதிரி நம்ம தோட்டத்துல நிறைய இருக்கு. ஃபுல்லா அறுவடை பண்ண ரொம்ப டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா மணப்பாறை கத்திரி. பாருங்க, இது கலரே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா வெள்ளை கொத்து கத்திரி. இப்பதான் இந்த செடி கொஞ்சம் செழுமையா மாறிட்டு இருக்கு பாருங்க. இப்ப மறுபடியும் நல்லா துளிர்கள்லாம் தெளிவா வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் அறுவடை அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. விதவிதமான காய்கறிகள் ஒரு கூட நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இயற்கை முறையில் விளைஞ்ச சுத்தமான நாட்டு காய்கறிகள். ஒவ்வொரு தடையும் அறுவடை பண்ணும்போது அதெல்லாம் வீடியோவில் காட்டுறதுக்கு காரணம், இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வீட்டு தோட்டத்து மேலே ஒரு ஆர்வமும் ஆசையும் வரும். அதுக்காக தான். கண்டிப்பாக நீங்களும் இதை பார்க்குற நீங்களும் வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கணும். இது மாதிரி சில செடிகளாவது வளர்த்து பாருங்கள். உங்ககிட்ட இடமே இல்லைன்னுலாம் ஃபீல் பண்ண வேணாம். வெயில் படுற மாதிரி கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். அந்த இடத்துல ஒரு கீரையாவது வளர்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.